Welcome to VL Academy. இந்த வீடியோல இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 2 நம்ம பார்க்க போறோம். which is in பேஜ் நம்பர் 15.47. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு வீடியோக்கும் அடுத்த வீடியோக்கும் ஏதோ ஒரு ஹோக் நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் இதுல நான் என்ன பண்ணேன், அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல ஒரு ஸ்டெப் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஆ, இவங்க இன்னொரு இது இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். நம்ம சிபிபி மெத்தட்ல வந்து ரியலைஸ்ட், அன்ரியலைஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். பட் இன்னொரு இது கண்டுபிடிக்காம விட்டது என்ன அப்படின்னா, தட் இஸ் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். அந்த 2,60,000 எப்படி வந்தது அப்படின்னு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம 2 லேக் வர்த் அசெட்ட வந்து வாங்கணும் அண்ட் அத வித்துட்டோம். ஓகேவா? ஸோ 2 லேக்கா இருந்தது. இப்ப வந்து 3,20,000 இருக்கு. ஓகே. ஸோ அது 4,60,000க்கு நம்ம வித்திருக்கோம். இப்போ இந்த அ 4,60,000க்கும் 3,20,000க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 1,40,000. அது போக நம்ம இன்னொன்னு என்ன மிஸ் பண்ணோம் அப்டின்னா, அ ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின். எஸ். அத மிஸ் பண்ணியிருக்கோம். ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா, லைக் இட் இஸ் 1,20,000. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதனுடைய வேல்யூ எவ்வளோ? 3,20,000. ஓகே. பட் ஆனா அத நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும்? ஹிஸ்டாரிக் காஸ்ட்ல இருந்து கரண்ட் காஸ்ட்ல இருந்து ஹிஸ்டாரிக் காஸ்ட்ட லெஸ் பண்ணணும் அப்படின்னா, வில் கெட் வேல்யூ. அத வந்து ஐல் ஜஸ்ட் மென்ஷன் இட் ஹியர். ம். எஸ். இங்கேயே ஐ ஹேவ் டு மென்ஷன். அத நான் இங்க போட்டுர்றேன். அது என்னன்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இஸ் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் இல்ல ஹோல்டிங் கெயின். சாரி. ஸோ அது இங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் புக்க பார்த்து பார்த்து உங்களுக்கு டீச் பண்றேங்க. ஸோ அதனால இது வந்து எப்படின்னா, ஆ 3,20,000 மைனஸ் 2 லேக். ஓகே. ஸோ 2 லேக். ஸோ இந்த 3,20,000 மைனஸ் 2 லேக் நமக்கு என்ன வேல்யூ வரும்? 1 செகண்ட். ஸோ இஸ் ஈக்குவல் டு நமக்கு 1,20,000 வரும். ஓகே. இதுதான் நமக்கான ஹோல்டிங் கெயின். நம்ம கையில ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த கெயின் 1,20,000 rupees. ஓகே. அண்ட் இதே இது சிபிபி மெத்தட்லயும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதையும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் சிபிபி மெத்தட்ல பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் சாரி, திஸ் இஸ் செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன்ல சிபிபி மெத்தட்ல வந்து லைக் 2 லேக் ருபீஸா இருந்தது. அது சேல் பண்றப்ப இட் வாஸ் 3 லேக். ஓகே. ஸோ அது வந்து 1 லேக் ருபீஸ். அத வந்து அகைன் அத எப்படி போடணும் அப்படின்னா, ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின் இஸ் ஈக்குவல் டு இப்பத்த காஸ்ட் என்ன அதோடது? 3 லேக் ருபீஸ். ஓகே. ஸோ 3 லேக் ருபீஸ் சிபிபி மெத்தட பொறுத்தவரையும். ஓகே. ஸோ அது மைனஸ் ஹிஸ்டாரிக் காஸ்ட். ஸோ அதோட ஹிஸ்டாரிக் காஸ்ட் என்ன? 2 லேக். ஓகே. 2 லேக். அப்போ அதனுடைய ப்ராஃபிட் என்னவா இருக்கும்? 1 லேக். ஓகே. இந்த ருப்பீஸ் சிம்பல் எனக்கு கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணியே உங்களுக்கு வேல்யூ மாத்திட்டு இருக்கேன். ஸோ இந்த ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு அசெட்ட வாங்கி வித்துட்டோம். ஸோ அது வாங்குறப்ப என்ன வேல்யூ இருந்தது? அந்த கரண்ட் டேட்ல என்ன வேல்யூ இருக்கு? அப்படிங்கிறத பார்த்து நாம அதுக்கான டிஃபரன்ஸ் தான் இந்த ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின். ஆனா ஆக்சுவல் ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம்னா 1,60,000 ரூபீஸ்.
ஓகே. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் நான் இந்த ப்ராப்ளம்ல மிஸ் பண்ணேன். அண்ட் இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம்க்கு போயிரலாம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் இஸ் ஹியர். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். பட் பெர்சன்டேஜ்ல குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது கரண்ட் காஸ்ட் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ச்சேசிங் பவர்னா ஜென்ரல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் நீங்க அ, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2டே விஷயம் இதுல. கரண்ட் காஸ்ட் மெத்தட்னா ஸ்பெசிஃபிக். அதுவே பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறப்போ அது வைட் ரேஞ்ச். அதனால அதுல ஜென்ரல்ல நம்ம எடுத்துக்கணும். ஜென்ரல் இண்டெக்ஸ். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூட்ஸ் வந்து 1,00,000 ரூப்பீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஆன் 1/1/2020. அதுல 80% தான் வித்திருக்கோம். 20% நம்ம கையில வச்சிருக்கோம். ஸோ அந்த 80% ஓட ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் எவ்வளோனா, விச் இஸ் இன்கிரீஸ்ட் பை 20%. அதுவே ஜெனரல் இண்டெக்ஸ் வந்து இன்கிரீஸ்ட் பை 15%. ஓகேவா? இது 2ம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யூ ஆர் ரிக்வயர்ட் டு ஃபைண்ட் அவுட் தி ஆப்பரேட்டிங் கெயின், ரியலைஸ்ட் அண்ட் அன்ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின் டியூரிங் தி இயர் அண்டர் சிசிஏ மெத்தட் அண்ட் சிபிபி மெத்தட். ஓகே. இப்போ சிசிஏனா கரண்ட் காஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ கரண்ட் காஸ்ட்னா ஸ்பெசிஃபிக். அதே இது பிபி பர்ச்சேசிங் பவர் அப்படின்னா இட்ஸ் அ வைட் ரேஞ்ச். ஸோ கரண்ட் காஸ்ட்டை பொறுத்தவரையும் ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் எடுக்கணும். பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது இட்ஸ் அ வைட் ரேஞ்ச். அது நம்மளோட கூட்ஸ் மட்டும் இல்ல. இருக்கிற எல்லா விதமான கூட்ஸ் அத்தனையோட பர்ச்சேஸ் பவரையும் சேர்த்து அவங்க இண்டெக்ஸ் வேல்யூ கிரியேட் பண்ணது தான் ஜெனரல் இண்டெக்ஸ். ஓகே. ஸோ இங்க பர்ச்சேசிங் பவர்ங்கிறத வைடா யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் காஸ்ட்ங்கிறத ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ, இங்க இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் இன்கிரீஸ் பை 20 அண்ட் ஜெனரல் இண்டெக்ஸ் வந்து இன்கிரீஸ் பை 15. அண்ட் அந்த 80% வந்து 1,20,000 ரூபீஸ்க்கு வித்திருக்காங்க. ஓகே. ஸோ இந்த 3 விஷயம் தான் இந்த கொஸ்டினே. அத வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம சிசிஏ மெத்தட் கண்டுபிடிச்சிடலாம். சிசிஏங்கிறது என்னது? கரண்ட் காஸ்ட். கரண்ட் காஸ்ட்னா என்ன? ஸ்பெசிஃபிக். ஸோ இங்க வந்து கரண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங் மெத்தட்ல ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீசஸ் பை 20%. அப்போ ஆன் 1/1/2020 இஃப் இட் வாஸ் 100 ஆன் டியூரிங் த இயர் தான் அந்த 80% வித்திருக்கோம். ஸோ டியூரிங் த இயர் இட் ஹாஸ் இன்க்ரீஸ் டு 120. ஓகே. 100 இருந்ததுன்னா இஃப் இட் இஸ் 20% இன்க்ரீஸ் ஆயிட்டுனா 120 மாறி இருக்கு. Out of 1 lakh, 80% has been sold or realized. ஓகேவா? ஸோ அப்ப 80%ங்கிறது என்னது? 80,000. ஸோ அந்த 80,000ல என்ன சொல்றது? 120 டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா, தட் இஸ் கரண்ட் காஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ வரும்? 96,000 வரும். ஸோ 80,000 வொர்த்தா இருந்த கூட்ஸ் அது விக்கிற அன்னைக்கு 96,000 வேல்யூவா மாறி இருக்கு. பட் அந்த 96 வொர்த் கூட்ஸ நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு வித்திருக்கோம்? 1,20,000க்கு வித்திருக்கோம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா, 80,000 வொர்த்தா இந்த கூட்ஸ் அந்த அன்னைக்கு 96,000ஆ வந்திருக்கு. ஸோ ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின் இது. ஓகே. தட் யூ ஹேவ் டு மென்ஷன். ஹோல்டிங் கெயின்னா என்ன? ஆக்சுவல் ரியலைஸ்டுனா என்னங்கிறத டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க. டிஃபரெண்ட் நான் சொல்றேன். சாரி. டிஃபரெண்ட் நான் சொல்றேன். ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின்னா வித்த காசுக்கு எவ்ளோ லாபம் வந்திருக்கு? அந்த கரண்ட் வேல்யூ படி அப்படின்னா, ரூ. 16,000 லாபம் வந்திருக்கு. ஓகேவா? 80,000 வொர்த் கூட்ஸ் நான் வாங்குறப்ப 80,000. அது விக்கிற அன்னைக்கு அதனோட ஆக்சுவல் வேல்யூ இஸ் 96,000. ஓகே. ஸோ அப்ப 16,000 எனக்கு லாபம். தட் இஸ் ஹோல்டிங் கெயின். ஆப்பரேட்டிங் கெயின் அப்படின்னா, அத வந்து ஆக்சுவலா எவ்வளோ ரூபாய்க்கு வித்தேன்? ஓகேவா? அந்த அன்னைக்கு த வொர்த் இஸ் ஆக்சுவலா நான் எவ்வளோ ரூபாய்க்கு வித்தேன் அப்படின்னா, 1,20,000 ரூபீஸ்க்கு வித்திருக்கேன். பட் அந்த அன்னைக்கு அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ 96,000. ஸோ ஆப்பரேட்டிங் கெயின் இஸ் 24,000 ரூபீஸ். அது கடைசி லைன்ல நானு காமிச்சிருக்கேன். அது போக இப்ப அன்ரியலைஸ்ட் அசெட் வேல்யூ எவ்வளோன்னா 80% வித்துட்டோம். 20% இன்னும் நம்ம கையிலேயே தான் இருக்கு. ஸோ இந்த 20% ஆஃப் 1 லேக் எவ்வளோன்னா 20,000 ரூபீஸ். அதனுடைய கரண்ட் வேல்யூ வந்து 24,000. ஸோ அன்ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின் வந்து 4,000 ரூபீஸ். ஓகே. அது வாங்குறப்ப 20,000 அது இன்னத்த ரேட் வந்து 24,000. ஸோ 4,000 இஸ் அன்ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின். ஸோ இவ்வளவுதாங்க சிசிஏ மெத்தடு. இது ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ வச்சு இது பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் பர்ச்சேசிங் பவர் மெத்தடு. ஸோ இந்த பர்ச்சேசிங் பவர்க்குள்ள நாம வாங்குன கூட்ஸ் ஓட கம்பேரிட்டிவ் ஆஃப் அதர் கம்பெனிஸ் மட்டும் இருக்காது.
பர்ச்சேஸ் பண்ற அத்தனை பொருட்களுடைய வேல்யூஸையும் பேஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸ் வேல்யூ குடுத்துருக்காங்க. விச் இஸ் இன்கிரீசஸ் பை 15%. அப்போ 15% அப்படின்னா, on 1/1/2020, if it is was 100, 31/12/2020 or during the year 2020, it has been increased to 115. ஓகேவா? அப்போ அவுட் ஆஃப் 1 lakh 80% வந்து has sold or realized. அப்ப 80% எவ்வளோ? 80,000 rupees. So 80,000 into 115 by 100 அப்படின்னு போட்டோம்னா will get 92,000. So 80,000 worth இருந்தது. நான் விக்கிற அன்னைக்கு அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ இஸ் 92,000. பட் நான் அதை வந்து 92,000 ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின் அது எங்கேயும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். தட் வாஸ் ஹோல்டிங் கெயின். ஸோ இந்த ரியலைஸ்ட் ஹோல்டிங் கெயின் அப்படிங்கிறது என்னன்னா, அதோட நான் வாங்குறப்ப இந்த வேல்யூ 80,000. பட் அந்த அன்னைக்கு பேஸ்ட் ஆன் த இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 92,000. அப்போ 12,000 இஸ் தி ஆக்சுவல் ப்ராஃபிட். பட் ஆனா நான் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, I'll show you in next slide. அது நான் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 1,20,000 ருபீஸ்க்கு வித்திருக்கேன். பட் அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ இஸ் 92,000. அப்போ 28,000 அடிஷனல் ப்ராஃபிட் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் அன்ரியலைஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா 20% ஆஃப் 1 lakh இஸ் 20,000. ஸோ அந்த 20,000 into 115 by 100 இஸ் 23,000. ஸோ அன்ரியலைஸ்டு கெயின் வந்து 3,000 ருபீஸ். ஓகே. ஸோ இவ்வளோதாங்க இந்த ப்ராப்ளம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வித் திஸ் இந்த வீடியோ இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. And இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் with this signing off, Dr. Shanti. Thank you once again. நான் பையன் மாதிரி ட்ரெஸ் வேணுமா?